கூகுள் நிறுவனம் தனது வளர்ச்சியின் போது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதா என்ற கேள்விக்கு நேரடியான பதில் இல்லை. ஏனெனில் இந்த கேள்வி மிகவும் சிக்கலானது மற்றும் பல காரணிகளை பொறுத்துள்ளது. இதுவரை நடந்தவை: ஏகபோக வழக்குகள். கூகுள் தனது தேடல் இயந்திரம் மற்றும் விளம்பரத் துறையில் ஏகபோகத்தை நிலைநிறுத்தி போட்டியை தடுக்கிறது என்ற குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளது. பல்வேறு நாடுகளில் அரசாங்கங்கள் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றன. தரவு பாதுகாப்பு கவலைகள். கூகுள் பயனாளர்களின் தகவல்களை அதிகளவில் சேகரித்து அவற்றை தவறாக பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மனோரத சொத்துரிமை பிரச்சினைகள். கூகுள் பிற நிறுவனங்களின் காப்புரிமை மற்றும் பதிப்புரிமையை மீறுகிறது என்ற குற்றச்சாட்டையும் எதிர்கொண்டுள்ளது. இந்த வழக்குகள் இன்னும் முடிவடையவில்லை. சில வழக்குகளில் கூகுளுக்கு எதிராக தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மற்ற சிலவற்றில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது: சட்ட நடவடிக்கைகள் நீண்ட காலம் எடுக்கும். இந்த வழக்குகளின் இறுதி முடிவு வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். சட்டங்கள் நாடு வாரியாக மாறுபடும். ஒரு நாட்டில் சட்டவிரோதமாக கருதப்படும் செயல் மற்றொரு நாட்டில் சட்டபூர்வமாக இருக்கலாம். தீர்ப்புகள் மாறுபடலாம். ஒரு வழக்கில் கூகுள் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டாலும் மற்றொரு வழக்கில் குற்றமற்றவராக விடுவிக்கப்படலாம். எனவே கூகுள் தனது வளர்ச்சியில் சட்டவிரோதமாக செயல்பட்டதா என்ற கேள்விக்கு நேரடியான பதில் இல்லை. இந்த கேள்விக்கு பதிலளிக்க நீங்கள் சமீபத்திய செய்திகளை படித்து சட்ட நிபுணர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும். உங்களுக்கு மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். குறிப்பு: நான் ஒரு மொழி மாதிரி மட்டுமே. எனது பதில்கள் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. சட்ட ஆலோசனைக்கு ஒரு வழக்கறிஞரை அணுகவும்.